ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? புரியுது என்னடா இது ஒரு மாதமாக வீடியோ போடாமல் ஓடி போயிட்டு இங்கே வந்து நின்று இந்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அப்படியே ஓடிட வேண்டியதானே. இப்படி தான் பண்ணுறதானே நீங்கள் என்ன கண்ணா பின்னான்னு செல்லமாகவும் கோபமாகவும் திட்டுறது எனக்கு புரியுது. ஏன்னா நான் அவங்களுக்கு போஸ்ட்டு போட்டிருந்தேன், அதில் சில பேர் எனக்கு ஆதரவாகவும் அகேன்ஸ்டாகவும் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க, எனக்கு புரியுது. ஆனால் இப்போ நான் அந்த வீடியோ பற்றி பேச வரல. நான் பேச வந்த விஷயம் வேறு. ஒரு 5 நிமிஷம் அது என்னன்னு மட்டும் கேட்டுட்டு போயிடுங்க. என்னென்னா, எனக்கு இன்ஸ்டாகிராமில் நேற்று ஒருத்தவங்க ஃபாலோ கொடுத்துருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்ஸ்டாகிராம்னு ஒன்று யூஸ் பண்ணுறேன்னா அதுக்கு காரணம் என்னோட ரின்குயின் சேனலுக்காக தான். ஏன்னா சில பர்சனலான கொஸ்டின்லாம் வந்து இன்ஸ்டாகிராம் மூலயமா தான் என்கிட்ட வந்து கேட்பாங்க. நான் அதுக்கு அவங்களுக்கு நான் பதில் சொல்லுவேன். அதனால தான் இந்த சேனல் யூஸ் பண்ணேன். அதுக்காக நான் வந்து என்னோடய ஃபேமிலியிலையோ இல்லை தனிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸை யாரையுமே வந்து அந்த இன்ஸ்டாகிராமில் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். என்னோடய ரின்குயின் சேனலுக்கு பார்க்குறவங்கள மட்டும்தான் நான் என்னோட இன்ஸ்டாகிராமில் நான் ஃபாலோ கொடுத்து வைப்பேன். அதே மாதிரி தான் வந்து நேற்று ஒரு ஃபாலோவர் வந்தாங்க. ஆனால் அந்த ஃபாலோவர் டிபி வந்து அவங்க வந்து பிடிச்ச சேனலோட டிபி வச்சுருந்தாங்க. நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். என் சேனலுக்கு வரவங்க என்னோட ரின்குயின் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். அப்படி தான் வந்து நேற்று வந்தவங்கள நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். நான் அது ஒரு குரூப்புன்னு நினைக்கல. அப்போ எனக்கு தெரியாது. அப்போ வந்தப்போ நான் அக்செப்ட் பண்ணிட்டு ஹாய்னு மெசேஜ் அனுப்பிட்டு அதோட விட்டுட்டேன். அதுக்கப்புறம் காலையில் பார்க்கும்போது நான் ஒரு குரூப் ஓப்பன் பண்ணி அதில் நான் அட்மினாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதோட வந்து ஒரு சேனலும் இருக்குது. அந்த சேனல்காரங்க வெளியிலையும் போயிருக்காங்க. நான் அதை சைடில் போட்டு விடுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இதுதான் அந்த இன்ஸ்டாகிராம் குரூப்பு. இதில் வந்து நான் அட்மின்னு போட்டிருக்கு. நான் இந்த குரூப்பை ஓப்பனே பண்ணலங்க. வேறு யாரோ ஓப்பன் பண்ணி என்ன அட்மின் ஆக்கி வச்சுருக்காங்க. இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு அட்மின், அதாச்சும் இன்னொரு சேனலோட அட்மின் எல்லாம் கொண்டாந்து சேர்த்துருக்காங்க. அவங்களும் வெளியில் போயிருக்காங்க. அதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். இது காலையில் என் பொண்ணு பார்த்துட்டு தான் என்கிட்ட சொல்கிறாமா இந்த மாதிரி குரூப் ஒன்று இருக்குமா, அதனால தான் கேட்டிருக்காங்க உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி. என்னை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் பெருசாக எனக்கு எதுவும் தெரியாது. நான் சில வீடியோவை அதில் அப்லோட் பண்ணுவேன். யாராச்சும் வந்து ஃபாலோ கொடுத்து அக்செப்ட் பண்ணிப்பேன். அதுவும் என் ஃபேமிலியில் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. என்னோட சேனலை பார்க்குறவங்க அவங்க டிபி தான் வந்து அவங்களுக்கு பிடிச்ச சேனலை வச்சுருப்பாங்க. நான் அதுக்காக இந்த சேனல்லேருந்து வராங்களேன்னா அப்போல்லாம் பண்ண மாட்டேன். பொதுவாக அவங்க டுங்கிறப்ப வீடியோ எல்லாரும் பார்க்குறாங்க. அவங்க வந்து எனக்கு ஃபாலோ கொடுக்குறாங்க. அவங்களும் என்கிட்ட வந்து என் சேனலை பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரியல. என்னை பற்றி கேட்பாங்க. நான் வீடியோ எடுக்கிறத பற்றிலாம் விசாரிப்பாங்க. நானும் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இது வந்து என்னென்னா, இப்படி யாரோட அனுமதியும் இல்லாமல் மற்றவங்களை வந்து இப்படி ஒரு வேலை பண்ணாதீங்க. இந்த குரூப் சேர்க்குறது அவங்களோட அனுமதியோடு சேருங்க. ஏன்னா மற்றவங்களுக்குன்னு பர்சனல் இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கும் பர்சனல் இருக்கும். நீங்கள் வந்துட்டு மற்றவங்களை கோத்து விட்டுட்டு இது வெளில போகிறது தப்பு. இந்த தப்பான விஷயத்தை நீங்கள் பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்கள் குரூப் ஓப்பன் பண்ணி நீங்கள் அட்மினாக இருந்து மற்ற சேனலில் உள்ளவங்களெல்லாம் ஒன்று அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னா அவங்ககிட்ட பர்சனலாக கேளுங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராமில் போய் கேளுங்க, இந்த மாதிரி குரூப் ஓப்பன் பண்ண போகிறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு கேளுங்க. அவங்களுக்கு விருப்பம் தான் சேர்ந்துப்பாங்க. இப்படி நான் எதுவுமே தெரியாமல் ஃபாலோ கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னா நான் அட்மின் ஆகிட்டேன். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு இன்ஸ்டாகிராமில் திடீர்னு ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம பயமாக இருக்கும். ஏன்னா நம்ம புதுசாக அதை யூஸ் பண்ணுறோம். இதை வச்சு எதுவும் பிரச்சனை வந்துருமோ என்னமோ ஏதோ நம்மளுக்கு பயம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால மற்றவங்களோட பர்சனலில் நீங்கள் மூக்க நுழைக்காதீங்க. உங்களோட பர்சனலில் அவங்க வரமாட்டாங்க. அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வீடியோ எடிட் பண்ணாங்க போடுறாங்க. நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுறீங்க. அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல ஒரு ஹோப்புன்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமே நீங்கள் அவங்ககிட்ட பர்சனலாக பேசணும்னா அவங்க இன்ஸ்டாகிராமில் போய் மெசேஜ் பண்ணுங்கள். அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அது வேறு. ஆனால் இப்படி குரூப் ஓப்பன் பண்ணி மற்றவங்களெல்லாம் சும்மா ஒன்று சேர்த்து விட்டுட்டு இப்படி ஓடுற விஷயம்லாம் பண்ணாதீங்க. இது தப்பு. இது மற்றவங்களோட பர்சனல் விஷயத்தை பாதிக்கும். அதை புரிஞ்சுக்கோங்க. ஆனால் இந்த குரூப் நான் ஓப்பன் பண்ணல. ஏன்னா இது இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சிருக்கிறவங்க என்கிட்ட கேட்டுட்டாங்க. அப்படி இல்லாதவங்க மனசில் இருக்கும். அதை நான் தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக தான் இது நான் ஓப்பன் பண்ணல. நான் என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு ஃபாலோ கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் அக்செப்ட் பண்ணேன். ப்ளீஸ் இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. அப்படி நான் அட்மின்கிட்ட பேசணுன்னா அவங்க வந்து இன்ஸ்டாகிராம் வச்சுருக்காங்க. நான் அவங்கக்கிட்ட போய் பர்சனலாக பேசுகிறதா தான் பேசிக்கிறேன். நீங்கள் வந்து அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் ஒரு வேலை பார்க்கணுன்னு நினைக்காதீங்க. வேண்டாம். அது வந்து அவங்க தனிப்பட்ட விஷயம். ஓகேங்களா? சம்மந்தமே இல்லாத வேலையை பார்க்காதீங்க. இது வந்து சில பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் வீடியோ போடாது. நான் இன்னும் ஊரில் தான் இருக்கேன். நான் போஸ்ட் போட்டுட்டேன். நான் சில பேர் நம்பலை. இப்போ நான் பேசும்போதே தெரியும். நான் எங்கே இருந்து பேசுகிறேன்னு சொன்னாலே நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இருந்தாலும் வேண்டாம். ஒரே சத்தமாக தான் இருக்குது வீடு. இதுவே வீட்டில் பசங்கள்லாம் வெளியில் போனதுக்கு அப்புறமே வீட்டில் அம்மா அப்பாலாம் இருக்கும் போது தான் நான் போடுறேன். அவங்களும் அவங்க ஃபோன் பேசியிருக்காங்க. அந்த சவுண்டு கேட்கும். என்னால் வீடியோ எடிட் பண்ண முடியலை. நான் ஊருக்கு வந்ததும் கண்டிப்பாக போட்டுடுறேன். என் பசங்களை காரணம் காட்டி தான் நான் வீடியோ போடலன்னு சொல்லாதீங்க. எனக்கு சோம்பேறித்தனம்லாம் இல்லை. ஏன்னா நான் சோம்பேறியாக இருக்கிறதுக்கு நான் வேலை பார்க்கல.
வேலை பார்க்கல. என்னோட டேலண்ட்டை நான் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன். 4-5 வீடியோவாக போடுறேன், ஒரு வீடியோ தானே போடுறேன், அது கூட உன்னால் போட கலையிலையாடி. நான் ஒரு வீடியோவாக இருந்தாலும் அதை எடிட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு அந்தந்த சேனலில் இருக்கிற அந்த அட்மின்கிட்ட கேட்டால் தான் தெரியும். அது சொல்கிற மாதிரி நம்ம வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் பேசிடலாம், ஆனால் அதை செய்யும் போது தான் அந்த கஷ்டம் தெரியும். புரியுதுங்களா? நீ எனக்கு காலை 9 மணிலேருந்து 12 மணி வரை என்ன எடிட்டிங்கே பண்ணிக்கிட்டு இருக்க போறியா? அப்படியே சுச்சுவேஷன் இருக்குது. நான் அப்படியும் பண்ணியிருக்கேன். ஒரு நாள் முழுக்க எடிட்டிங்கில் வேணாலும் இருந்திருக்கேன். போடுறது ஒரு வீடியோவாக இருந்தாலும் அதை பிரேசனமாக போடணும், நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணணும், என்டர்டெயின்மெண்ட் ஆகணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை போட்டு குழப்பி ஒரு டைலாக் போனேன்னா இந்த டைலாக் ரீச் ஆகுமா, இது ரீச் ஆகாதா, இது இப்படி பண்ணியிருக்கலாமே, இப்படி எடுத்துருக்கலாமேன்னு நிறைய யோசனை ஓடும். புரியுதுங்களா? அது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ ஒரு படம் கூட ஒரு ஃபுல்லாக எழுதி முடிச்சிடலாம். ஆனால் இது வந்து தொடர்கதையாக போகிறதுனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்கிரிப்டை வந்து நம்ம யோசிச்சு அது டைலாக் எழுதி அதை எடிட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியாது. நான் இதை வந்து நான் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லலை. ஏன்னா என்னை புரிஞ்சுக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, புரிஞ்சிக்காத ஒரு சில பேருக்கு தான். அவங்க இதுக்கு முன்னாடி நிறைய தடவை என்னோட சேனலுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் நல்ல கமெண்ட் கிடையாது. நான் அதை பற்றி பேசினது இல்லை. ஏன்னா அவங்க பேசினான்னா அவங்கள வந்து பெரிய ஆளை ஆக்கணும்னு நான் விரும்பலை. ஏன்னா நானே பெரிய ஆள் கிடையாது, நான் சின்ன ஆள் தான். ஏற்கனவே நிறைய சின்ன சேனல்லேருந்து பெரிய சேனல் வரைக்கும் அவுட் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கு. ஏன் நிலமெல்லாம் என்னன்னே தெரியல. நான் என்னமோ ஒரு மாதம் வீடியோ போடாமல் இருக்க போய் தப்பிச்சிருக்கேன். போடுற அன்னைக்கு தான் எனக்கே ஆப்பு இருக்கு. ஸோ மற்றவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதையும் பேசாதீங்க, புரியாமல் பேசாதீங்க, புரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? போட முடியலன்னு சொன்னால் சரிங்க, பொறுமையாக போடுங்க அப்படி சொல்லுங்க, இல்லைன்னா சொல்லாதீங்க. ஆனால் அதுக்காக இது ஒரு சாக்கா இது ஒரு சக்கா. என்னை பொறுத்த வரைக்கும் என் பசங்க எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் வீடியோ எடிட் பண்ணும்போது என் பசங்க எனக்கு நிறைய கோஆப்ரேட் பண்ணுவாங்க, நிறைய ஸ்பேஸ் கொடுப்பாங்க, எனக்கு அது துணையாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு இந்த ஒரு மாதம் லீவில் நான் அவங்களுக்கு துணையாக இருக்கணும், கூட இருக்கணும். அவங்க அதை தான் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் என் கூட இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் நான் வீடியோ போடலை. ப்ளீஸ் எதையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசாதீங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரியான தப்பான வேலையை யாரும் பார்க்காதீங்க. ஓகேங்களா? இது தப்பு. அடுத்தவங்களோட பர்சனலில் யாரும் மூக்க நினைக்காதீங்க. இந்த இன்ஸ்டாகிராம் குரூப் என்னோடது இல்லை. நான் வந்து அட்மின் கிடையாது, நான் வெளியில் வந்துட்டேன். இதை தெரிஞ்சுக்காதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நான் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து கண்டிப்பாக போட்டுருவேன். நான் ஊரில் தான் இருக்கிறேன். எப்படியும் நான் ஒரு 4-5 நாள் கிளம்பிடுவேன். ஏன்னா இப்போ பக்ரீத் வருது, அங்கே நான் ஊருக்கு போகணும். அதனால நான் கிளம்பிடுவேன். அங்கே போயிட்டு நான் வீடியோ போடுறேன். வீடியோ போடாதவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டேன். இருந்தாலும் இதில் சொல்லிடுறேன், மற்றவங்களோட நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க எதுவாக இருந்தாலும். ஓகே, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ பொறுமையாக அந்த வீடியோ கேட்டதுக்கு. அப்புறம் சீக்கிரம் வீடியோ வந்துடும். எனக்காக வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லுங்களா. பாய்.